பார்க்கப்பட்ட உறுதியான தகவல்கள் வரும் பட்சத்தில் அந்த தகவலை எடுத்துக்கொள்வதும் நம் மீது கடமையாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் நாம் சர்வதேச சிந்தனை உடையவர்களாக இருக்கிறோம். எம்முடைய நிலைப்பாடு என்ன? இவ்வுலகில் எங்கு பிறை பார்க்கப்பட்டாலும் அல்லது அந்த பிறை பார்க்கப்பட்ட தகவல் நம்மிடத்தில் வந்து சேர்ந்தால் உடனடியாக நாம் ஏற்றுக்கொள்வோம். அப்ப இவ்வளவு தெளிவா நமக்கு விளக்கப்பட்டிருக்க மார்க்கத்தில் நம்ம இதுக்கப்புறம் சர்வதேச பிறைய எந்த அடிப்படையில் சரி காண்றோம்? ஆகவே மன்ஹஜ் ஸலஃபை பின்பற்றக்கூடிய மக்கள், இந்த மார்க்க கல்வியை அமானிதம் என்று கருதக்கூடிய மக்களுக்கு நம்ம என்ன சொல்றோம்னு சொன்னா, இந்த நடைமுறை, அதாவது நம்ம தமிழகத்தில், இந்தியாவில், அதே மாதிரி இலங்கையில் பெரும்பான்மையான மக்கள் ஊர் பிறையை பின்பற்றி கொண்டு வரும்போது நாங்கள் தனித்து சர்வதேச பிறையின் பக்கம் போவோம், அதை நடைமுறைப்படுத்துவோம் என்று சொல்வது உண்மையிலே மன்ஹஜ் ஸலஃப்க்கு எதிரானது, இஸ்லாத்தினுடைய அடிப்படையான அந்த அம்சங்களுக்கும் எதிரானதாகவும் முரணானதாகவும் இருக்குது. அப்படி நம்ம விளங்கணும். ஆகவே இந்த மக்கள் என்ன செய்யணும்? இதுல இருந்து விலகிக் கொள்ள வேண்டும். இந்த மாதிரி சர்வதேச பிறையை நடைமுறைப்படுத்தக்கூடியவங்களுக்கு இரண்டாவது என்ன விதமான பாதிப்பு ஏற்படுதுன்னு சொன்னா, இவர்கள் உம்மத்தை பிரித்த அந்த குற்றத்திற்கு ஆளாகிறாங்க. முஸ்லிம் உம்மத் அவர்களை ஒற்றுமையாக பெருநாளை கொண்டாடாம ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இந்த உம்மத்தில் 2 நாள் சந்தோஷத்துக்குரிய நாட்கள். அந்த 2 நாள் என்ன பண்றாங்க? இவங்க கூறு போட்டு பிரிவினை ஏற்படுத்தி மக்கள் மத்தியில் என்ன செய்யறாங்க? பிரிவினை உண்டாக்குறாங்க. அப்ப இந்த குற்றம் அதை செயல்படுத்தக்கூடியவங்களுக்கு ஏற்படும்.